ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் இறைவன் நுரையும் காவியம் இறைவன் நுரையும் காவியம் இணைவோம் அவரின் இல்லிடம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் ஆலயமணியே அகத்துறலாம் அழைக்கும் இறைவன் தரும் மொழியாம் ஆலயமணியே அகத்துறலாம் அழைக்கும் இறைவன் தரும் மொழியாம் பீடமே அன்பின் பிரசன்னமாம் பீடமே அன்பின் பிரசன்னமாம் பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னமாய் ஆலயம் இறையாலயம் அருமையான தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நம் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த பலியானது லீலாவதி குடும்பம் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகும், விஜுமோன் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகும், ராஜேஷ் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தொடர்ந்து இவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் நல்ல உடல்நல சுகத்தை அருளும்படியாகவும் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் இறைவன் நிறைவேற்றி கொடுக்கும்படியாகவும் குடும்ப ஆசீர்வாதத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் இந்த பலியிலே நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி வரும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியதை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கமை தரும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும்
கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்டுலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றேன். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்துக்கும் மேலாக அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்து உம் வாக்குறுதிகளை பெற்றுக் கொள்வோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறையின மக்களை நான் என் திருமலைக்கு அழைக்கிறேன். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 56, இறைவசனங்கள் 1, 6, 7. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மை என்பது, நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும். ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவரது பெயர் மீது அன்பு கூறுவதற்கும் அவர்தம் ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்துக் கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து தம் உடன்படிக்கையை உறுதியாய் கற்றுக்கொள்ளும் பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது: அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன். அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பணிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக வழியை என் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் எங்கள் மீட்பை உணர்ந்து கொள்வர். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகிறீர். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை புகழ்வார்களாக.
அழைப்பையும் கொடுத்த அருள்கொடையையும் திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை. திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் 12ஆம் அதிகாரம் 13 முதல் 15 மற்றும் 29 முதல் 32 வரை உள்ள இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, பிரயத்தனக்காராக உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு திருத்தூதராயிருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கிறேன். இதன் வழியாய் என் இனத்தார்கள் பொறாமை தூண்டிவிட்டு அவர்களுள் சிலரேனும் மீட்க முடியும் என நம்புகிறேன். யூதர்கள் தள்ளப்பட்ட போது உலகம் கடவுளோடு ஒப்புரவாகியது என்றால் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது எப்படி இருக்கும்? இறந்தோர் உயிர் பெற்று எழுவர் என்று சொல்லலாம் அல்லவா? ஏனெனில் கடவுள் தாம் எடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள்படியையும் திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக் கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்துக்குரியவர்களாய் இருக்கிறீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக் கொள்வார்கள். அதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கிறது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 15 இறைச்சொற்றொடர்கள் 21 தொடங்கி 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கிச் சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என்று கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக் கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தார்கள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருடும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறு எமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலத்தினுடைய 20வது வாரத்தை நாம் தொடங்கி இருக்கின்றோம். இன்றைய சமூகத்தின் பிற இனத்தவர்களான தாழ்த்தப்பட்டோர், பெண்கள் மட்டில் நமது கண்கள் திறக்கப்படட்டும் என்ற சிந்தனையை இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகின்றது. அன்புக்குரியவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பாக கர்நாடகாவில் நடந்த கோர நிகழ்வு இது. பெல்லாரி தாலுக்காவில் உள்ள வனேலூர் என்ற ஊரில் ஒரு இளைஞனும் ஒரு இளம்பெண்ணும் ஊரை விட்டு ஓடுகின்றார்கள். அதற்கு எர்ரம்மா என்ற பெண்தான் காரணம் என்று சொல்லி
உயர் ஜாதியினர் அந்த பெண்ணை நிர்வாணமாக்கி தகாத வார்த்தைகளால் திட்டிக்கொண்டே முக்கிய சாலை வழியாக நடத்தி செல்கின்றனர். தான் எந்த விதத்திலும் குற்றவாளி இல்லை என்பதை அவள் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் அவர்கள் ஏற்காமல் இக்கொடிய காரியத்தை செய்கின்றார்கள். இது ஒரு நிகழ்வு. சில ஆண்டுகளுக்கு முன்பாக மும்பையிலே நகரிலே Sheddy.com என்ற கணினி நிறுவனம் ஊனமுற்றவர்களுக்கு உதவ ஒரு வித்தியாசமான முயற்சியை மேற்கொண்டனர். திருமணமாகாத ஊனமுற்றவர்களை ஒரே இடத்தில் கூட்டி தங்களுக்கு தேவையான துணையை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பை வழங்கினார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சியை நடத்தியவர்களை வேதனையில் ஆழ்த்திய நிகழ்ச்சி இதுவென்று பார்க்கின்ற பொழுது பெரும்பாலான ஊனமுற்றவர்கள் தங்கள் துணை தங்கள் சாதியை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்று எண்ணி அத்தகைய துணையை தேடியது வருத்தத்தை தரக்கூடிய ஒன்றாக இருந்தது. அன்புக்கினியவர்களே, ஆக சாதியின் பெயராலும் இனத்தின் பெயராலும் மதத்தின் பெயராலும் இந்த உலக மக்களை பிரித்து இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லி ஒதுக்கப்பட்டவர்கள், ஓரம் கட்டப்பட்டவர்கள், தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லி இந்த சமூகம் இன்றும் மக்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பிரிவினைவாத சக்திகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அன்புக்கினியவர்களே, இந்த பிரிவினை சக்திகள் அன்று இயேசு வாழ்ந்த சமூகத்திலும் இருந்தது. யூதர்களை பொறுத்த அளவிலே பிற இனத்தவர்கள் என்பவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள், ஒத்துவராதவர்கள், ஓரம் கட்டப்பட்டவர்கள், மீட்பு பெற தகுதியற்றவர்கள், கடவுளால் நிராகரிக்கப்பட்டவர்கள், சுருக்கமாக சொல்ல போனால் மனிதர்களாக கூட மதிக்கப்பட தகுதியற்றவர்கள் மற்றும் நாய்களுக்கு சமமானவர்கள் என்று யூதர்கள் இந்த மக்களை அவர்கள் ஒதுக்கி வைத்திருந்தார்கள், எண்ணி வைத்திருந்தார்கள், அவர்களை பிரித்து வைத்திருந்தார்கள். அன்புக்கினியவர்களே, தங்களுடைய அன்றாட ஜெபத்திலே யூதர்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெபம், நான் புற இனத்தவனாக பிறக்காதது குறித்து கடவுளே உமக்கு நன்றி கூறுகிறேன் என்று வேண்டுவதிலே அவர்கள் வியப்பில் இல்லை. அன்புக்கினியவர்களே, நான் பிற இனத்தவனாக, நான் தாழ்த்தப்பட்டவனாக, நான் ஒரு பெண்ணாக பிறக்காதது குறித்து கடவுளே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி அந்த யூத சமுதாய ஆணாதிக்கம் அங்கே தலை தோங்கி நின்ற ஒரு காலகட்டம். இன்றைய சூழ்நிலையிலே தாழ்த்தப்பட்டவர்கள், பெண்கள், கருப்பினத்தார் ஆகியோரை இந்த சமூகத்தினர் பார்க்கக்கூடிய விதம் அன்று யூத சமுதாயத்திலே பார்க்கப்பட்ட அந்த விதத்தை போல அன்று யூத ஆணாதிக்கம் எப்படி இருந்ததோ, எப்படி அந்த சமூகத்தை பார்த்ததோ, அதே போல இன்று இந்த சமூகத்தையும் இப்படி தாழ்த்தப்பட்டவர்களை, பெண்களை, குழந்தைகளை பார்க்கக்கூடிய நிலை அன்று உள்ளது போல் இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அன்புக்கினியவர்களே, நமது சமூகத்திலே தலைவிரித்தாடக்கூடிய ஒன்று சாதியத்தினுடைய தாக்கம் நாம் அறியாத ஒன்று அல்ல. இன்று பல பகுதிகளிலே நாம் சென்றோம் என்றால், தமிழகத்தினுடைய பல பகுதிகளிலே சென்றோம் என்றால், ஆலயத்திலே இவர்கள் நுழையக்கூடாது, பொது கல்லறையிலே அடக்கம் செய்யப்படக்கூடாது அல்லது எரிக்கப்படக்கூடாது, ஊர் குளத்தை அவர்கள் பயன்படுத்தக்கூடாது, உயர் சாதியினருக்கு அடங்கியே இருக்க வேண்டும், இனமாக பலவித பிரச்சனைகளுக்கும் பலவித சித்திரவதைகளுக்கும் இந்த மக்கள் உள்ளாகக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். அன்புக்கினியவர்களே, குறிப்பாக இந்த சமூகம் சொல்லக்கூடியது, பெண்களை பார்த்து இவர்கள் ஆண்களை விட கீழ்தான் இருக்க வேண்டும், ஆணாதிக்கம் தான் உண்மையானது, மேலானது என்று சொல்லி இந்த சமூகம் இன்றும் பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. இதற்கு ஏன் விவிலியத்தை கூட அவர்கள் சுட்டிக்காட்டு வந்தார்கள். கடவுள் முதலிலே ஆணைதான் படைத்தான் என்று சொல்லி ஆணாதிக்கத்தினுடைய மேன்மையை இன்று பெண்களை தாழ்த்தி அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய சமூகம் இன்று இருக்கின்றது. அன்புக்கினியவர்களே, அதே போல பெண்ணினத்தை இந்த சமுதாயம் நடத்தக்கூடிய விதம், அவர்களுக்கு எதிரான வன்முறைகளும் யூதர்கள் பிற இனத்தவர்களை பற்றி நினைத்ததை விட மோசமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. வாழ்வனுடைய தொடக்கம் முதல் இறுதி வரை தந்தையை, தமையனை, கணவனை, மகனை, மொத்தத்திலே ஏதாவது ஒரு ஆணை சார்ந்து வாழக்கூடிய கட்டாயத்திலே இந்த பெண்கள்
பிற்படுத்தப்படுகின்றார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பே பெரியார் சொன்னது இன்றும் உண்மையாக இருக்கிறது. பெண் மக்களை இன்று ஆண்கள் நடத்துவதன் மாதிரியானது மேல் சாதிக்காரன் கீழ் சாதிக்காரனை நடத்துவதை விட, பணக்காரன் ஏழையை நடத்துவதை விட, எசமானன் அடிமையை நடத்துவதை விட மோசமாக இருக்கிறது என்று சொன்னார். அவர்கள் எல்லாரும் இருவருக்கும் சம்பந்தம் ஏற்படக்கூடிய சமயங்களிலே மாத்திரம்தான் சம்பந்தம் செய்யக்கூடிய ஏற்படக்கூடிய சமயங்களில் மாத்திரம்தான் பெண்கள் தாழ்மையாய் நடத்துகின்றார்கள் அன்புக்குரியவர்களே. ஆனால் ஆண்களோ பெண்களை பிறவி முதல் சாவு வரை அடிமைகளாக குடிமக்களாக கொடுமையாளர்களாக நடத்தக்கூடியதை பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே. இத்தகைய இரண்டாம் தர குடிமக்களாக அவர்கள் நடத்தப்படுவது பிற இனத்தவர்களுடைய நவீன வடிவமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே. இந்த சமுதாயத்தை பார்த்துதான் நமது கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இறைமகன் இயேசு இங்கே சுட்டி காட்டுவதை பார்க்க முடிகிறது. இன்றைய 3 வாசகங்களுமே பிற இனத்தவர் மட்டியிலே நாம் கொள்ளக்கூடிய திறந்த மனப்பான்மையை சுட்டி காட்டக்கூடியது. பிற இனத்தவர்களுக்கு மீட்பு கிடையாது என்ற மமதையோடு இருந்த யூதர்களுக்கு எதிராக அவர்களை நான் ஒரு திருமலைக்கு அழைத்து வருவேன், இறைவேண்டல் செய்யப்படக்கூடிய இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன் என்று சொல்லி இறைவாக்கினர் எசாயா வழியாக எடுத்துரைப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு யூத அடிப்படைவாதியாக இருந்த பவுல் தன்னுடைய பணிவாளர்களுடைய தொடக்கத்திலே யூதர்களுக்கு மட்டும்தான் தன்னுடைய பணி செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டவர். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இறைவன் பிற இனத்தவர் மட்டிலான ஒரு பார்வையை விரிவுபடுத்துகின்றார், அகலப்படுத்துகின்றார். அவரது கண்கள் மூடியிருந்த திரை விலக ஆரம்பிக்கின்றது. இதுவே பிற இனத்தாராகிய உங்களுக்கு திருத்தூதராயிருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கிறேன் என்று சொல்லி புனித பவுலடியார் சொல்வதை பார்க்க முடிகின்றது அன்புக்குரியவர்களே. முழு மனிதனாக வாழ்ந்த இயேசு கூட தான் வாழ்ந்த யூத சமுதாயத்தினுடைய கருத்துக்களை உள்வாங்கி இருந்ததை இன்றைய நற்செய்தி வாசகம் சுட்டி காட்டுவதை பார்க்கின்றோம். தன்னுடைய இனத்தாருக்கு மட்டுமே பணி செய்ய விரும்பிய பவுலை போல தன்னுடைய சொந்த இனமாகி இஸ்ரவேலுக்கு தான் தன் முதன்மையான பணி என்று வாழ்ந்த இயேசுவினுடைய பார்வை ஒரு புற இனத்தை சார்ந்த பெண் உடைத்தறிந்ததை இன்றைய நற்செய்தி சொல்லி சுட்டி காட்டுகின்றது அன்புக்குரியவர்களே. இங்கு நாம் சிந்திக்க வேண்டியது இறைமகன் இயேசு குறுகிய பார்வையை கொண்டிருந்தார் என்பது அல்ல. மாறாக இறைமகனாகிய தானே தன்னுடைய பார்வையை மாற்றிக்கொள்ள முன்வந்தார் என்றால் மனிதர்களாகிய நாம் எந்த அளவுக்கு நம்முடைய குறுகிய எண்ணங்களை, அந்த அடைந்து போயிருக்கக்கூடிய அந்த குறுகிய புத்திகளை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அவற்றை உடைத்தறிவதற்காக நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதுதான் இயேசு இங்கே சுட்டிக்காட்டக்கூடிய உண்மையாக அமைந்திருக்கிறது அன்புக்குரியவர்களே. ஆக அன்றைய யூத சமுதாயத்திலே இருந்த அந்த அடக்குமுறைகளை, அந்த யூத சமுதாயத்திலே இருந்த அது ஒடுக்கப்பட்ட மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை பார்க்கக்கூடிய பார்வைகளை எல்லாம் உடைத்தறிவதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம் என்பதனை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. சாதிய அளவில், இன அளவில் மூடி கிடக்கக்கூடிய நமது உள்ளமும் கண்களும் திறக்கப்பட வேண்டும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. சாதியினுடைய அடிப்படையிலே நாம் கொண்டுள்ள வேறுபாடுகள், குறுகிய எண்ணங்களும் கிறிஸ்தவ வாழ்வினுடைய அறத்தை தரவிளக்க செய்து விடுவதை பார்க்க முடிகிறது என்பதை ஆயர்கள் தெளிவாக எடுத்துரைக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, தமிழக ஆயர் பேரவையினுடைய ஒரு சுற்றுமடல் இப்படியாக சொல்லுகிறது. மக்களிடையே காணப்படக்கூடிய பாகுபாடுகள், மக்களிடையே காணப்படக்கூடிய சாதி அடிப்படையிலான வகுக்கப்படக்கூடிய வேற்றுமைகள், வேறுபாடுகள் திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருப்பதோடு கிறிஸ்தவ திருமறைக்கு இழுக்காகவும் இருந்து வந்திருக்கின்றன என்பது தெளிவாக இருக்கிறது என்பதை தமிழக ஆயர் பேரவையினுடைய ஒரு அறிக்கை நமக்கு சொல்லித் தருகின்றது அன்புக்குரியவர்களே. ஆக இன்று காணப்படக்கூடிய இந்த வேறுபாடுகளை எல்லாம் கடந்து கடவுளுடைய படைப்பிலே அனைவரும் சமம் என்பதனை உணர்ந்து வாழ கடமைப்பட்டு இருக்கின்றோம். எனவேதான் இந்த அடிமைப்படுத்தப்படக்கூடிய நிலை மாறுவதற்காகத்தான் ஆண் பெண் என்று சொல்லக்கூடிய அந்த இரு இனத்தை கடவுள் படைத்திருக்கின்றார். அந்த இரு இனம் தான் கடவுளால் படைக்கப்பட்ட இனம்.
கடவுள் ஆணை உயர்வாகவும் பெண்ணை தாழ்வாகவும் படைக்கவில்லை. ஆணும் பெண்ணும் சமமானவர்கள் என்பதற்காகத்தான் ஆணினுடைய விலாயிலிருந்து பெண்ணை படைப்பதை பார்க்க முடிகின்றது அன்புக்குரியவர்களே. ஆனால் இன்று அந்த வார்த்தைகள் எல்லாம் தங்களுடைய சொந்த மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு ஆண்மை தான் கடவுள் முதலில் படைத்தார், எனவே ஆண் தான் உயர்ந்தவன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே மக்களினுடைய அந்த வார்த்தைகள், அவர்களுடைய எண்ணங்கள் உயர்ந்தோங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலை. அன்புக்குரியவர்களே, அதுவல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்பதுதான் கடவுள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய உண்மையாக அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆக தாழ்த்தப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், ஓரம் கட்டப்பட்டவர்கள் என்று அல்ல. அப்படி இருக்கின்றவர்களுடைய பார்வை, அப்படி இருக்கின்றக்கூடிய மக்களுடைய மத்தியிலே நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக, அவர்களுடைய வாழ்வு முன்னேற்றத்துக்காக உழைக்கக்கூடியவர்களாக கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவன் இயேசு தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அந்த பெண்ணிற்கு இறைமகன் இயேசு, உன்னுடைய நம்பிக்கை பெரியது, உன்னுடைய நம்பிக்கையை நான் வியந்து பாராட்டுகிறேன் என்று சொல்லி அந்த பெண்ணினுடைய அந்த வாழ்க்கைக்கு உருவெடுத்தார். அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை உயர்த்தி பிடித்தார் இறைமகன் இயேசு கிறிஸ்து. அதே போல இறைமகன் இயேசு எல்லாருக்கும் பொதுவானவராக இருக்கின்றார். கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர். கடவுள் எல்லாரையும் அன்பு செய்யக்கூடியவர். எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். எனவே நம்மிடம் வேறுபாடு என்பது இருக்கக்கூடாது என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஆக இந்த வேறுபாடுகளை எல்லாம் கடந்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்து, குறிப்பாக ஓரம் கட்டப்பட்டவர்களுக்காக, ஒதுக்கப்பட்டவர்களுக்காக நாம் குரல் கொடுக்கக்கூடியவர்களாக, அவர்களுடைய வாழ்வு முன்னேற்றத்துக்கு உழைக்கக்கூடியவர்களாக நாம் மாற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அத்தகைய அந்த அழைப்பினை நாமும் ஏற்று வாழ்விலே இறைவனுடைய இறையாட்சி பணியை தொடர்ந்து செய்வோம். இறைவன் உடனிருந்து வழிநடத்தட்டும். ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரு கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மண்ணகமும், காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடம் இருந்து பிறந்தார். கடவுளின்று கடவுளாக, ஒளியின்று ஒளியாக, உண்மை கடவுளின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரிழப்போருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்பான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் தீர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். நமது கேடயம், நமது அரணமாக இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆண்டவரிடம் இந்த நேரத்திலே மௌனமாக நம்முடைய தேவைகளை எடுத்துச் சொல்லுவோம். தாயும் தந்தையுமாக எங்களை வழிநடத்தக்கூடிய அன்பு ஆண்டவரே, இதோ இந்த அருமையான நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறதே, இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ
இது எங்களுடைய பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பு ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவைகள் அனைத்தையும் சந்தித்தரணும். நோய் நொடிகள் அனைத்தையும் எடுத்து போடுவீராக. அன்பு ஆண்டவரே, இந்த நாட்களிலே வேகமாக பரவிக்கொண்டு இருக்கக்கூடிய கொரோனா நோயிலிருந்து என் பிள்ளைகளை பாதுகாத்தரணும். அன்பு ஆண்டவரே, அவர்கள் அந்த நோயினுடைய தாக்கத்தினால், அச்சத்தினால், நடுக்கத்தினால் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை மாறி அஞ்சாதே, துணிவோடு இருங்கள், நான் இருக்கிறேன் என்று சொல்லி அநேக முறை சீடர்களை எல்லாம் திடப்படுத்தினீரே. என் மக்களுக்கும் அதே வார்த்தைகளை சொல்லி அவர்களுடைய பயத்திலிருந்து, அச்சத்திலிருந்து விடுதலையை கொடுப்பீராக. மக்களினுடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்கள், சுகாதார ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள், காவல்துறையை சார்ந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். அன்பு ஆண்டவரே, தங்களுடைய பணி பொதுநல சேவையை என்று சொல்லி தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இவர்களினுடைய வாழ்வு முன்னேற்றத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, அவர்களுடைய குடும்பங்களை பாதுகாத்துள்ளோம். தீயோன் தாக்காதபடிக்கு நீர்தாமே அவர்களை பாதுகாப்பீராக. அன்பு ஆண்டவரே, எங்களுடைய நாட்டு தலைவர்களை என்னுடைய கரத்தில் தருகின்றோம். அன்பு ஆண்டவரே, தங்களுடைய சுயநலத்தை பாராமல் பொதுநல வாழ்வுக்காக அவர்கள் உழைக்க அருள் தாரும். அன்பு ஆண்டவரே, மக்களினுடைய வாழ்வு வளம் பெற, மக்களுக்காகவே தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்க நல்ல மனநிலையை அவர்களுக்கு கொடுப்பீராக. சுயநலம் என்று சொல்லக்கூடிய தங்களுடைய குடும்பம், தங்களுடைய சுற்றுவட்டாரம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை மாற்றி பொதுநலனுக்காக மக்களினுடைய வாழ்வு முன்னேற வேண்டும் என்பதற்காக, குறிப்பாக ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், இவர்களுடைய வாழ்வு முன்னேற்றத்திற்காக உழைக்க அருள் புரியும். அன்பு ஆண்டவரே, இனமாக இதோ இந்த நாட்களிலே நாங்கள் கேட்ட இந்த இறை வார்த்தையினுடைய அடிப்படையிலே எங்கள் வாழ்வு வளம்பெற செய்தருளும். அன்பு ஆண்டவரே, நாங்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, ஓரம் கட்டப்பட்டவர்களுக்காக, தாழ்த்தப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக எங்களை உருமாற்றும். அன்பு ஆண்டவரே, இனமாக இதோ எங்களுடைய பங்கு மக்களினுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த முயற்சிகள் அனைத்தையும் நீர்தாமை கண்ணோக்குவீராக. அன்பு ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய அருள் பிரசன்னம், உம்முடைய அருள் காவல் எங்களை காத்து வழி நடத்தி செல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கேட்டு மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்கு ஈடாகும் ஏழை என் காணிக்கை எதுவோ, இங்கே பல வாழ பலியான தேவனுக்கு ஏற்ற பொருள் எதுவோ. அன்புக்கு ஈடாகும் ஏழை என் காணிக்கை எதுவோ, இங்கே பல வாழ பலியான தேவனுக்கு ஏற்ற பொருள் எதுவோ. பிறர்க்கென தம்மை தரும் இதயங்களே, வளபிறை என எழும் மனிதர்களே, நிஜமான காணிக்கை இதுதான் திருவடிதனில். அன்புக்கு ஈடாகும் ஏழை என் காணிக்கை எதுவோ, இங்கே பல வாழ பலியான தேவனுக்கு ஏற்ற பொருள் எதுவோ. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றை உமக்கு ஒப்புக் கொடுத்து உமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. இதயங்களை மேல்
எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானி. ஆகவே படைப்புகள் அனைத்தும் வாக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் ஏற்றுவாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றன. எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்போதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்பட தூய்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு நீ மாறுவனவாக. பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி கூறி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உனது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புப்படுகின்றோம். உன் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளுமைகள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நெருக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகுவழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் தாயுமாகிய புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
மண்ணின் மறைசாட்சி, அருளாளர் தேவ சகாயம், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சி என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு போதித்தவான் இவ்வுலகில் இறையாட்சி மலர வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்த எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவ வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதி உங்களுக்கு அழைக்கின்றேன் எனும் திருத்துதர்களுக்கு வழித்திறேன். பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து வழங்கக்கூடிய அமைதி ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம் பேரிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம் பேரிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் சுமரி, நாம் வாழ்வு பெறுவதற்காக, நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்பதற்காக தன்னையே சிதைத்து கொண்ட, தன்னையே உடைத்து கொண்ட அன்பு இறைவன். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
திருமண அறிவிப்பு. காஞ்சனகோடு பங்கு ஜார்ஜ் லாரன்ஸ் மேரி இவர்களுடைய மகன் பிரவீனுக்கும், பள்ளியாடி பங்கு பிரான்சிஸ் சேவியர் சுகந்தி இவர்களுடைய மகள் ஜஷ்மாவுக்கும் திருமணம். காஞ்சனகோடு பங்கு வில்சன் புஷ்பலீலா மகன் விஜுமோனுக்கும், கோட்டாரமறை மாவட்டம் கானாவூர் பங்கு பாலகிருஷ்ணன் கமலபாய் இவர்களுடைய மகள் லதாவுக்கும் திருமணம். காஞ்சனகோடு பங்கு சார்லஸ் ரஞ்சிதம் இவர்களுடைய மகன் ராஜேஷுக்கும், குண்டமாவு பங்கு மோகனதாஸ் சுகி இவர்களுடைய மகள் சாந்தினிக்கும் திருமணம். இந்த திருமணத்தில் ஏதாவது தடைகள் இருந்தால் உங்களுடைய பங்கு தந்தை அறிவிக்க வேண்டியது பங்கு மக்களாகிய உங்களுடைய கடமை. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அருளடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமைகள் தகுதி பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் நன்றிலும் அமைதியிலும் வாழ சென்று வாருங்கள். இறைவன் உடன் இருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி. அம்மா, இன்று உனக்காக நான் பாடும். அம்மா, இன்று உனக்காக நான் பாடும் பாடல் இது. தூயவளே தாய்மரியே, தூயவளே தாய்மரியே, அம்மா, இன்று உனக்காக நான் பாடும் பாடல் இது. அம்மா.